ஹலோ மக்களே! இன்றைக்கி தினமொரு திட்டம்ல நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மாநில அரசோட திட்டம், அதாவது தமிழக அரசோட திட்டம் தான். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களுக்கான எல்லா சேவைகளையும் சேவைகள் நலத்திட்டங்களையும் அவங்க இருப்பிடத்துக்கே நேரடியாக போய் கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது தான். இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் தொடங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூலை 15, 2025. அதாவது இது வந்து அப்போ தொடங்கியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஜூலை 15, 2025லேருந்து நவம்பர் 30, 2025 வரை நிறைய கேம்ப் நடத்தி அது மூலமாக மக்களுக்கு தமிழக அரசோட நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் இதோட நோக்கம். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகம் முழுக்க மொத்தம் 10,000 இடங்களில் சிறப்பு முகாம் நடத்தி திட்டத்தை இது பண்ண போகிறாங்க. இது கிராமப்புறங்களில் 6,232 முகாமும், நகர்ப்புறங்களில் 3,768 முகாமும் நடத்தி இதை செயல்படுத்துகிறாங்க. இது நகர்ப்புற மக்களுக்கு 13 துறைகள் 13 துறைகளில் 43 சேவைகள் கிடைக்கும். கிராமப்புற மக்களுக்கு 15 துறைகளில் 46 சேவைகளும் கிடைக்கும். அதாவது இந்த திட்டம் மூலமாக நம்ம என்னென்ன இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டா மாறுதல், அப்புறம் நிறைய விதவைகள் பென்ஷன், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம அரசு அலுவலகம் போகாமலே இந்த மாதிரி கேம்ப் மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற அந்த விண்ணப்பங்கள் 45 நாள்லேயே அது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த முகாம்களுக்கு வரும் மக்களுக்கு அங்கே முகாம்களே மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. இதோட இன்னொரு பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலகங்களுக்கு நம்ம போகாமலே இந்த முகாம்களில் தான் கேம்ப் மூலமாக நமக்கு தேவையான அந்த திட்டங்கள் ஏதோ ஒரு ஸ்கீம் அரசு அலுவலர்களுக்கு அலையாமலே நமக்கு என்ன சேவை தேவைப்படுதோ அதை நம்ம இந்த கேம்ப் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு அதுக்கும் இதில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அதிலேயே நம்ம உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இந்த 3 திட்டங்களுக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம். அதாவது சில திட்டங்களுக்கெலாம் நிறைய அலையணும், அவங்க பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸை பார்க்கணும், நிறைய டைம் தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம்ஸ்க்கு நம்ம இந்த முகாம்லேயே ஃபார்ம் இது பண்ணி கொடுத்துக்கலாம். அது என்ன 3 இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாடு திட்டம், அப்புறம் கலைஞர் கைவினை திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த 3 திட்டத்துக்குமே நம்ம இதில் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அது மூலமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த திட்டத்தோட இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் இந்த கேம்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விடுபட்டு